ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் குருமா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா சூடானே ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் ஒரு கியூப் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போடும்போது ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும், நமக்கு நல்ல ஒரு நான்வெஜ்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஸ்மெல் கிடைக்கும். பட்டர் நல்லா உருகின உடனே நம்ம எடுத்து வச்சுக்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி மொகு, இது மாதிரி எல்லா கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக அரைஞ்ச 3 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினா தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு கிரேவியுமே ஆனியன் நல்லா ஃப்ரை ஆக நமக்கு கலரும் நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போடும்போது வெங்காயம் சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் 3 தக்காளியை பொடியாக அரைஞ்சி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சா தக்காளி நல்லா சாஃப்டாகி வெந்துடும். மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சு வைக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே வெந்துடுச்சு, நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இதில் இப்போ 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நான் மிளகாத்தூளோட பச்சை வாசனை ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது திரும்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சோன்னா அதில் இருக்க ராஸ்மெல் எல்லாம் போயிடும். இன்றைக்கி நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண மஷ்ரூம்ஸை நம்ம ஸ்மாஷ்டு டொமேட்டோஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் வச்சோன்னா மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடும். நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம். இது பாயில் ஆகிறதுக்கு நம்ம தேங்காயை அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். 3 பீஸ் தேங்காய், ஒரு 15 கேஷ்நட் எடுத்து அரைச்சி தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பட்டர், கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா அது மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மட்டன் குழம்புக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தழைங்களோட கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் மஷ்ரூம் குருமா. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம மேக்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.